शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்க மாதாந்திர கூட்டம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் சுகர் நாடியில பேச அழைத்த மாவட்ட தலைவர் சக்திகுரு அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தை நம்ம கிட்ட ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அத பலாபலன் என்னன்னா சொல்றோமா, அது அவங்க ஆமான்னாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆமானாங்கன்னா அந்த ஜாதகம் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா போவோம். அது மாசத்துல ஒரு 5-6 மீட்டிங்ல போட்டு விட்டுறது. சரி, அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜோதிடத்துல நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை எப்படி அப்ளை பண்றோம், எல்லாம் நீங்களும் அப்ளை பண்ணி பார்க்காதீங்கன்னா மாட்டீங்க. உங்களுக்கு தேவை எல்லாம் புதுசெல்லாம் தெரியும். இருந்தாலும் இதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. இப்ப என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தலைப்பு 2, 6, 10 தொடர்பு. 2, 6, 10 தொடர்பு. இப்படின்னா அந்த கிரகங்கள் எப்படி தொடர்பு உங்களோட உங்க ஆய்வு பிரகாரம் 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தாலும் பார்த்து இருந்தாலும் தொடர்பு. அதுதான் உங்களுடைய ரூலு. ஆனா எங்க சுகர் நாடியில் அப்படி இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, அது ஏன் 2, 6, 10 ரொம்ப சிறப்பு. 2, 6, 10 தொடர்பு இருந்தால் அவனுடைய அந்தந்த பருவத்துல பயிர் பண்ணிடுவான். அப்ப அந்த 2, 6, 10 எப்படி தொடர்பு, அதுக்கு என்ன பலன் சொன்னாங்க சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன், அத நீங்க எழுதிங்க. நானே சொல்றேன் சார். 3/1/2002 5:25 AM சென்னை. லக்னம் தனுசு லக்னம். லக்னத்துல சூரியன், சுக்கிரன், கேது. 2ல புதன், 6ல சனி, 7ல குரு ராகு, 9ல சந்திரன், 11ல மாந்தி. இது ராசி கட்டம். இருங்க நானே போட்டாரு, விட்டுருப்பேன். ஆமா, 3ல செவ்வாய். அம்சத்துல எங்க இருக்குது செவ்வாய்? இங்க மேல போட்டுருக்கிறேன். அப்ப தனுசு லக்னம். லக்னத்துல சூரியன், சுக்கிரன், கேது, 2ல புதன், 3ல செவ்வாய், 6ல சனி, 7ல குரு ராகு, 9ல சந்திரன், 12ல மாந்தி. இது ராசி கட்டம். நவாம்ச கட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவாம்சம் மேசம். மேச லக்னம். லக்னத்துல கேது, அது 2ல சனி, சந்திரன், செவ்வாய், சிம்மத்துல சுக்கிரன், கன்னியில ராகு, சூரியன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 2, 3 கிரகம் விட்டுட்டு சூரியன் ராகு இங்க இருக்குது. இங்க இதுல குரு, மாந்தி, புதன். அம்சத்துல கும்பத்துல குரு, மாந்தி, புதன். இது ராசி கேட்டா நவாம்ச கேட்டா போட்டாச்சு. பிறந்த காலத்துல கேது திசை 3 வருஷம் 8 மாசம் 8 நாள் நடப்பு. சூரியன் திசையில சூரியன் ஜெய புத்தி நடக்குது. இப்ப அவங்கள்ட்ட அப்பனும் அம்மாலும் ஜாதகம் பாக்குறாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்லணும், பதில் சொல்லணும். இப்ப எப்பவுமே ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜோதிட பலன் வரும். இந்த ஜாதகனுக்கு வயசு பாத்தீங்கன்னா 23 வருஷம். இப்ப நாம இதே ஆராய்ச்சி போகணும்னா படிச்சிருப்பானா படிக்க மாட்டானா, அதுதான் கேள்வி. சரி, படிச்சுதான் வேலைக்கு போயிருப்பானா வேலைக்கு போக மாட்டான், இதுதான் கேள்வி கேட்பாங்க. நாமளும் அதான் சொல்லணும். இந்த ஜாதகம் நல்லா படிச்சிருப்பான்னு சொன்னேன். நல்லா படிச்சாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போய்க்கிறாங்க அப்படின்னு. நல்ல வேலைக்கு போவான், நிறைய சம்பாதிப்பான், ஒரு 150 பேத்துக்கு மேல ஆள் வச்சு செய்வான். பொருளாதாரம் எல்லாம் உயர்ந்திருக்கும். நல்ல புத்தி உள்ள பையன், நல்ல அறிவான பையன், நல்ல பையன். ஆமாங்க, எங்க பையன் படிச்சுட்டு வேலைக்கு போய் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான், நல்லா இருக்கிறோம், எதிர்காலம் எப்படி கேட்கறத போட்டோம், நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்ப இந்த படிப்புக்கு என்ன காரணம்? நல்லா படிக்கிறான்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன காரணம்னா, 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 2ஆம் அதிபதியும் படிப்பு கொடுக்கும். இதே எங்க சுகநாடியில 2ல புதன், சூரியங்கால்,
2ல புதன் சூரியன்கால். அந்த சூரியன் சுக்கிரன்கால். அந்த சுக்கிரன் லக்னத்துல, அந்த சுக்கிரன் யாருக்கால்? சூயக்கால். அப்ப இந்த 2ஆம் பாவத்துக்கு 2, 6, 10 தொடர்பு. புரியுதா? 2, 6, 10 தொடர்பு. புதன் 2 இருக்கிறாரு, அவரு சூரியன் காலில் இருக்கிறாரு, சூரியன் 6ஆம் அதிபதி காலில் இருக்கிறாரு. 2, 6, 10 தொடர்பு. நல்லா இருக்கு. படிப்பாங்க, படிச்சுட்டாங்க, வேலைக்கு போறோம், நல்ல பையன். சரி, அவனோட எதிர்காலத்தை பத்தியும் சொல்லியாச்சு. 2, 6, 10 தொடர்பு யாருக்கு இருந்தாலும் பொருளாதாரத்தை நல்லா இருப்பாங்க, முதலாளியா இருப்பாங்க, பணக்காசு நிறைய சம்பாதிப்பாங்க. இது சொல்லியாச்சு. இப்ப அவங்கள பத்தி கேட்டான், கல்யாணம் எப்ப அவனுக்கு தராங்க, அதுக்கும் பதில் சொல்றான். அவங்க என்னென்ன கேள்வி? சரி, எங்க அப்பனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்க அருமை நண்பர் ரவிச்சந்திரன் வந்து கேட்டாரு, ஒரு 5-6 கேள்வி ஒரு நல்லதா பார்த்து சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு நைட்ல 9 மணிக்கு போன் பண்ணலான்னாரு. சார் நான் சொல்றேன். தந்தைக்கு எப்படி பலன் அப்படின்னா, நீங்க தந்தைன்னா சூரியன் எடுத்துங்க. நீங்க அது 9ஆம் அதிபதி கூட எடுப்பான், அப்படித்தான். அடுத்ததுதான் 9ஆம் அதிபதி. தந்தைன்னா சூரியன். நான் உங்ககிட்ட சொன்னது சொல்றேன். இந்த தந்தை எந்த நேரமும் போதை போட்டுக்கொண்டு, கடன் வாங்கி போதை போட்டு கொண்டு இருப்பார், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், ஆஸ்பத்திரியில பார்த்துருக்கீங்க கேட்டேன். ஆமான்னு நாங்க. எந்த நேரமும் போதையிலே இருப்பார். அதை போட்டு தண்ணி போட்டு உடம்பு கெட்டு போயிடும், குடல்ல புண்ணாயிருக்கும். அவர் வந்து இப்ப ஆஸ்பத்திரி பார்த்துக்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆமான்னாங்க. இதை எப்படி எடுத்து சொல்றது அப்படின்னா, சூரியன் 6ஆம் அதிபதி சாரம் ஏறி 6ஆம் அதிபதி கூட இருந்தால் கண்டிப்பாக நீங்க அடிச்சு சொல்லலாம். இந்த ஒரு விதி மட்டுமே நீங்க 6ஆம் அதிபதினு சொல்லிவிடாதீங்க. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 6ல போய் அவர் என்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போனா இது சொல்லலாம். அந்த சூரியனோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இதுதான் ஜோசியம். சூரியனோட பலம் என்ன, பலவீனம் என்ன. சூரியன் 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி 6ஆம் அதிபதி கூடகிறார். அடுத்தது நவம்சத்துல அந்த கிரகம் எப்படி இருப்பாருங்க. அந்த சூரியன் நவம்சத்துல என்ன இருக்காரு? சீவாக்கு மட்டும் தெரியுது நீசமா இருக்கிறான்னு. ஏன்னா பரணி 2ஆம் பாவத்துல இருக்கிறார். சூரியன் பரணி 2ஆம் பாவத்துல இருக்கிறார். அப்ப அந்த சுகர் நாடியை உள்வாங்கினது சீவா மட்டும்தான். இது நான் உன்னுடைய விதி சொல்றேன் இல்லைங்களா, அதை உள்வாங்கினது ஜீவா மட்டும் சொல்றாரு பாருங்க. சூரியன் நீசமா இருக்கிறார். கண்ணியில நீசமா இருங்க, என்ன அவரை கேட்கணும் இல்ல, எப்படி சூரியன் நீச்சல் நீ சொல்லணும், அவர் கேட்கணும் இல்ல, சொல்லு ஜீவா. சுக்கரங்காலு, சுக்கரன் அந்த சூரியன் சுக்கரனாக மாறிடும். அப்ப போன கண்ணியில் நீசம் தானே சுக்கரன். சூரியனுடைய தன்மாத்தான் கொடுப்பார். 6ஆம் அதிபதியா, 6ஆம் அதிபதி கால் வாங்கினாரா, 6ஆம் அதிபதி கூடக்கிறாரா, அவர் போய் அம்சத்தில் நீசம் ஆயிட்டாரா, தண்ணி தான் போடுவாரு. 6ஆம் பாவமும் பாவத்துல 6ஆம் பாவமும் கிரகத்துல ராகம் எந்த கிரகத்தோட சேருதா தண்ணி போடுவாங்க, கடன் வாங்குவாங்க, நோய் வருங்க. இதான் கான்செப்ட். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல ஏதாவது மாற்று இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இருக்க வாய்ப்பு தப்பா இருந்தா ஜோசியமே கிடையாதுங்க. தப்பா இருந்தா ஜோசியமே கிடையாது. எப்படி ஜோசி சொல்றது? இருக்கு வர நான் சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்துச்சு 20, 25 வருஷம், எனக்கு 63 வருஷம். நான் ஜாதகம் போய் எங்க அப்பனை கேட்டு சொல்லுவாங்களா? எங்க அப்பன் ஒரு 25ல கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா 6 பிள்ளைங்க. எங்க அப்பா இருப்பாரு. அதில் 25, 30 வருஷம், 40 வருஷம் கூட அப்பாவை கேட்ட இப்படிதாங்க சொல்லணும். சூரியன் என்ன நட்சத்திரம் வாங்கிக்கிறார்? 6ஆம் அதிபதி நட்சத்திரம் வாங்கி 6ஆம் அதிபதி சேர்ந்து இருந்து அமிஸ்தல நீசமானா அவரு நோய்வாய்ப்படுவாரு, குடிப்பாரு, எல்லா விஷயங்களும் இருக்கும். பீடி குடிப்பாரு, சிகிட்டு குடிப்பாரு, சாராயம் குடிப்பாரு, கஞ்சா குடிப்பாரு, பெண்கோடு சுத்துவாரு, நோய்வாய்ப்பட்டு கலப்பார். மாற்று வழி இல்லை. அப்படி இல்லைன்னா அப்படி எல்லாம் பண்ணணும்னா சோசியம் இல்லைன்னு அர்த்தம். சோசியம் சொல்லக்கூடாது. கொத்து வலிக்கு விவசாயம் பண்ண ஆடு மாடு கூட போயிடலாம். அதெல்லாம் நான் என்னுடைய கொள்கைன்னு அர்த்தம். சரி, இந்த ஒரே விதி மட்டும்தான் 6ஆம் அதிபதிக்கு. அப்ப சூரியன் போய் 6ல இருந்து இப்படி இல்ல. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி எந்த லக்கணத்துக்கு இருந்தாலும் சரி, சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் இருந்தாலும் இதை சொல்லலாம். அப்ப நீ சரியில்லைன்னு. இப்ப நாம என்ன பண்ணோம்?
ஆறாம் அதிபதி சூரியன், ஆறாம் அதிபதி கால் வாங்கி அந்த அதிபதி 6, 8, 12 போய் இப்படி பாபரோட தொடர்பு இருந்தா இதான் சொல்லணும். இப்படியும் சொல்லலாம். அது நிறைய எடுத்து சொல்லலாம். நீங்க அந்த உள்ள போனீங்கன்னா அது அப்போ சூரியன் பலம் பெற்றுக்குதா பலவீனப்பட்டுக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லலாம். சரி, இதே 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கரனை கூட வச்சுக்கலாங்க. சுக்கரனை கூட வச்சுக்கலாம். ஆனா சுக்கரன் 4ல போய் உச்சம் பெறுமா? பெறாது. இப்ப 4ல போய் ஏன்னா சூரியன் விட்டு போய் 120 டிகிரி அந்த போவாது. அப்ப அந்த சூரியன் இந்த சுக்கரன், சூரியன் என்ன கால் சுக்கரங்கால், அவர் 11ல ஆட்சி பெற்றுருக்காருன்னு வச்சுக்கலாம். 6ஆம் அதிபதி தான் சுக்கரன் இங்க இருப்பார். ஒரு ஜாதகத்துல 3 வீடு தள்ளி கூட இருக்காருல்ல. அந்த சூரியன் என்ற நட்சத்திராதிபதி சுக்கரன் இங்க ஆட்சி வீட்டுல இருந்து அவரு ஒரு காலில் இருப்பாருல்ல, அவரு குருவோட காலில இருந்து குரு கேந்திரம் திரிவோணத்துல இருந்தா அப்ப தண்ணி கூட போடுவாரு, 5 ஸ்டார் ஹோட்டல போடுவாரு, வீட்டுல போடுவாரு, நிறைய சம்பாதிப்பாரு. அப்ப தண்ணி உலகத்துல தண்ணி போடாதவங்கலாம் 100க்கு 10 பேர் கூட இருக்காது. ஆனா எல்லாருமே தண்ணி போடுவாங்க. தெரியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரம், பெரிய பெரிய மந்திரி, வசதியான எல்லாமே போடுவான். தெரியாதுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் போடுறான். அவன் ஒரு அளவு கொடுக்குறான். 2 கப்பு 2 கப்பு 3 கப்பு, அது என்ன அளவு என்ன தெரியல, அதை கொடுக்குறான். குடிச்சிட்டு கார்ல போயிடுறான். தெரியாது. ஆனா டாஸ்மாக்ல போய் இருக்கிறதுலயே மட்டமான சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல போறணும்னு அதிகம் தான் இருக்கிறான். அதனால 6ஆம் அதிபதி பணம் பெற்றால் அது தெரியாது. கடன் வாங்குவான், கோடிக்கணக்கில் கடன் கட்டுவான். அந்த மாரி நம்ம எடுத்து சொல்லிக்கிறோம். சரி, இப்ப சூரியன் அப்பனை கேட்டா நம்ம சொல்லிவிடுறோம். சந்திரனை கேட்கிறாங்க. சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி 6ஆம் அதிபதி கால் வாங்கி அவரு நின்ற நட்சத்திரம் 6, 8, 12 போனா இதே தாயும் சொல்லலாம். தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, கடன் வாங்குவாங்க, பாதிப்படைவாங்க, எவ்வளவு நெகட்டிவான பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். நாங்களும் சொல்லிவிடுவோம். அடுத்தது இப்ப தாய் தந்தை தமிழ் கேட்கறாங்க. அடுத்து ஒவ்வொன்றா கேட்பாங்க. தாய்க்கு அது சொல்லியாச்சு. அடுத்து சகோதரன், கூட போறீங்க சகோதரன். இப்ப சகோதரன் செவ்வாய் தான் எடுத்துக்கணும். அந்த செவ்வாய் ராகு காலுக்குன்னு வச்சுக்கலாம். செவ்வாய் எந்த லக்கணத்துக்கும் செவ்வாய் ராகு கால் திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தாவே அடுத்த வாரிசு தம்பி இருக்க மாட்டான். தம்பி வராதுங்க. பெண் குழந்தை தான் பிறக்கணும். ஆண் வாரிசு இருக்க. அப்படி ஒரு கால் ஆண் வாரிசு இருக்கிறான்னா அதுல நிறைய குளறுபடி இருக்கும். அது நிறைய குளறுபடி இருக்கும். அது அப்படியா அந்த இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் செவ்வாய் ராகுகால இருந்து அடுத்த வாரிசு தம்பியா வந்ததே இல்லை. இன்னும் பார்த்தது இல்லை. இந்த நந்தா துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம மீட்டருக்குள்ள வருவார். 10ஆம் பாவமும் தொழில் ரகசியம் அதுல எழுதிக்கிறாரெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் குறிப்பிட்டுக்கிறார். செவ்வாய் ராகுகாலமான அடுத்த வாரிசு இல்லைங்கிறார். அது நிறைய பார்த்து அப்படிதான் இருக்கும். சரி, அதே போல செவ்வாய் ஆண் வாரிசுல தம்பி இருக்க மாட்டான். அதே மாதிரி செவ்வாய் புதனுடைய நட்சத்திரம் ஆயிலையும் கேட்ட ரேவதி, இந்த நட்சத்திரம் ஏறி நிக்குது. அந்த புதன் பலம் பெற்றாலும் சகோதரன் இல்லைங்க. அந்த புதன் பலம் பெற்றாலும் சகோதரன் இல்ல. அவருக்கு இருக்கு, நான் கேட்டுங்க. செவ்வாய் சகோதரக்கார தம்பிக்கு எப்படி இருக்குது எப்படி கேக்குறாங்கன்னா, நீங்க எத்தனை ரூட்ல எடுக்கலாம் தெரியுமா? அப்ப செவ்வாய் ஆயிலையும் கேட்ட ரேவதியில் இருக்கிறாரு. அந்த புதன் கேந்திரம் நிறுவனத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்தால் சகோதரன் இல்லை. அப்படி ஒரு காலம் இருந்தாலும் இவன் இருக்கதான் இறந்துருவான். அந்த புதன் கெட்டு போயிட்டா அருமையான தம்பி பொண்ணா இருக்கு. தம்பி கெட்டுதான் பேர் சங்கர், பூமி அதர பேர் புதன் கெட்டு இருக்கணும். புதன் கெட்டுனா கண்டிப்பா அவனுக்கு தம்பி வாரிசு உண்டு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அண்ணனுக்கு முன்னாடி நிற்பான், உயிரை காப்பான். இப்படி ஒரு சூசம வெளியில போய் நீ எடுக்கணும். அவன் வேதகன் கால் வாங்கிட்டான், அவன் தம்பியே இருக்க மாட்டான். புதன் கெட்டு போயிட்டா தம்பி இருப்பான். இப்படி எடுத்து பாருங்க. சரி, அது மட்டும் தானா? செவ்வான் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்று பாபரோடு சேர்த்தாலும் தப்பி இருக்க மாட்டான். செவ்வான் என்ற நட்சத்திராதிபதி வேதகனா இருந்தாலும் கெட்டு போயிடணும். இல்ல ராகுகால் வாங்கினாலும் அது கெட்டாலுமே உனக்கு இருக்காது. நட்பு கிரகமான சூரியன், சந்திரன், குரு இப்படி உங்களோட கால் வாங்கி கேந்திரம் திரும்பி அடுத்த வாரிசு தம்பின்னு சொல்லலாம். இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்லி பார்த்தா வரும். இப்படி எடுத்துக்கலாம்.
சரி அதோட விட்டாங்க. மாமன் கேட்பாங்கல்ல, தாய் மாமன்னா புதன் தான். பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவாண் நட்சத்திரத்துல புதன் இருந்தாவே தாய் மாமனுக்கு தோஷம். ஒரு நட்சத்திரம் தான் நல்லா சொல்லிருக்கிறாங்க, ரோகிணி மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தாவே தோஷம் தோஷம் தோஷம். ஆமா, புதன் போய் சந்திரனோட நட்சத்திரத்துல ஏறக்கூடாது. ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய அந்த கிரகத்தை பிடிக்கவே பிடிக்காது. புதனுக்கு ஒரே கிரகம், பகையான கிரகம் சந்திரன் மட்டும்தான். அப்ப பிடிக்காது. அப்ப தப்பான வழியில கத்துக்கிட்டது பிடிக்கல. புதன் சந்திரனால இருந்தா தோஷம் தாங்க, மாமனுக்கு ஆகாது. இருக்கிறாங்க உனக்கு அவனுக்கு மாமனுக்கும் பகை அப்படின்னு சொல்லிவிடலாம். டைம் ஆயிடுச்சுங்கிற டைம் ஆயிடுச்சு சதி. அப்ப இப்படி இந்த பேர் புதனுடைய நட்சத்திரத்தை எடுத்து பேசினா, புதன் என்ற நட்சத்திராதிபதி, புதனுக்கு வேதகன் யாரு? செவ்வாய். புதனுக்கு வேதகன் செவ்வாய். அந்த செவ்வாய் கெட்டுந்தா தம்பி இருப்பான், இல்ல மாமன் இருப்பாங்க. புதனுக்கு வேதகன் செவ்வாய், செவ்வாய் கெட்டுந்தா தாய் மாமன் இருப்பான், தாய் மாமனும் உறவு முறை நல்லா இருக்கும். அப்ப இதை போட்டோம். அடுத்தது புதனுக்கு அடுத்து குரு. ஜோதிடம்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப இருக்குவே மகன் இறந்துடுறான். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா 23 வருஷம் 25 வருஷம் அவன் டேட் ஆஃப் பர்த் என்ன அவனுடைய இறந்ததுன்னு பார்ப்பேன். நின்று கூட பார்த்துட்டு வருவேன். என்ன கண்ணீர் அஞ்சலிட்டு போய் நின்றுட்டு போய் நினைச்சிட்டு போறாங்க. அவனால 2 நோட் பண்ணி பார்ப்பேன். 7 வயசுல சேர்த்துக்கான். அப்ப இருப்பான்ல, அப்ப ஏன் அவன் இறந்தான்? அப்ப இருக்கும்போது மவன் இறந்தான். இப்ப எங்க ஊர்ல நம்ம சுப்பிரமணியன் சார் வந்து எம்ப்ளாயி, இவரு கூட வேலை செஞ்ச எம்ப்ளாயி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் மேனேஜர் வேணுகோபால் கேஎஸ்ஆர் தான் படிச்சார் பையன். அவர் மேனேஜரா இருந்தாரு. நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நண்பர்கள் இவங்க. அவங்க எல்லாம் போன் பண்ணாரு, ஆனந்தை இறந்துட்டேன். போய் பார்த்தா எங்களாம் அடிவெல்லாம் பத்திட்டு போனுச்சு. அவர் குடும்பமே கிடையாதுச்சுங்க. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பிராமணர் ஐயரு, ரொம்ப உயரம் 7 அடி உயரம், சிவப்பு நெத்தில ராம் போட்டு பக்தியா இருப்பார். அவரு சேலம் போனோம்னா, இப்ப சார்மேர் போனோம்னா விஜயன் பிரியாணி சாப்பிடலாம் பார், சும்மா தமாசிக்க போய் நின்ன உடனே சுடு தண்ணி கழுவி கிளாஸ்ல டீ போட்டு தருவாங்க. அவருடைய மகனே இறந்து போயிட்டார். அப்ப அவனுக்கு கருவம் பண்றான். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சோதி சொல்லணும் இல்லையா? ஒரு ஜாதகம் கொடுத்தா குரு ராகு. இப்ப குருன்னா நீங்க குரு மட்டும் வச்சாதீங்க. இப்ப அந்த ராகு கால என்னென்ன கிரகம் இருக்குதா, அந்த கிரகத்துக்கு முன்னாடி குரு இருக்குன்னு வச்சுங்க, அவன் இறந்துருவான். உதாரணமா சொல்ற பாருங்க, நடந்த சம்பவம் சொல்றேன். தனுசு லக்கணம் 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். துலாம் இருக்குது. அந்த செவ்வாய் வந்து சுவாதி இருக்குது. செவ்வாய் வந்து சுவாதி இருக்குது. குரு வந்து விசாகத்துல இருக்குது. இப்ப செவ்வாய் அந்த ராகு வந்து ராகும் செவ்வாயும் டச் ஆகுது. அப்படி டச் ஆகும் போது அதனுடைய திசை புத்தியில மகன் இறந்துடுறான். அது எங்கன்னு வச்சுக்கீங்க சார் பாருங்க. ராகுக்கு 5ஆம் அதிபதியும் குருவும் ராகுக்கு முன்னாடி ராகு இருக்கணும்ல. ராகுனுடைய நட்சத்திரம் ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த ராகு என்ற நட்சத்திராதிபதியும் இந்த 5ஆம் அதிபதி குரு 2 பேரும் நேருக்கு நேர் வந்தாங்கன்னா மகன் இறந்துருவான், குழந்தை இறந்துருவாங்க சார். முதல்ல ராகுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து குருவா 5ஆம் அதிபதி நேருக்கு நேர் 1 டிகிரியில நேருக்கு நேர் மோதனால இறந்துருவாங்க. இந்த ஜாதகம் இருக்கும்போது அவங்க குழந்தை இறந்துருவான்னு சொல்லலாம். அது நடக்கும். சரி, அந்த குரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம 5ஆம் அதிபதி அப்புறமேல் தான் குரு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா அவன் ஜாதகம் இருக்கிற வரைக்கும் மகன் தவற மாட்டான். மகன் தவறவே மாட்டான். அப்பனுக்கு மகன் கொல்லி வைப்பான். அப்ப போய் மகனுக்கு கொல்லி வைக்கிறான்னா மகன் இறந்துருவானா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதே 5ஆம் அதிபதி பொதுவாகவேங்க குரு நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 பன்னெண்டுல கெட்டு போயிருச்சு, பகை அஸ்தகம் பெற்றுச்சு, 5ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா மகன் அப்பனை கொல்லி வச்சிருவான். இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதை எடுத்து ஜாதகத்தில் சொல்லலாம். இது அடுத்து சுக்கிரன். ஒரு ஆணுடைய ஜாதகம் சுக்கிரன் நல்லா இருந்தா தான் நமக்கு வந்து மனைவி நல்ல மனைவியா அமைவா. 7ஆம் அதிபதி பொதுவா பாருங்க, 7ஆம் அதிபதி எந்த லக்கணம் சுக்கிரன் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி கண்ணியில் இருந்தாவே அவனுக்கு மனைவி சப்போர்ட் இல்லைங்க. எந்த லக்கணம் 12 லக்கணத்துக்குமே
7ஆம் அதிபதி கண்ணியில் இருந்தாவே அவனுக்கு நல்ல மனைவி அமையறதில்ல, அன்பான மனைவி அமையறதில்ல. ஏதோ ஒரு பால்ட்டு பிரச்சனையா பெண்கள் மனைவியால இருக்கும். அதே 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12 பகை தேசம் அஸ்தகம் இருந்தால் கல்யாணம் ஆனாலும் மனைவி முன்ன போய் சேர்த்துருவான். எகூர் பகை பூவும் பொட்டோட போயிட்டு வர சாமி நல்ல சந்தோஷமானு சொல்லுவாங்க. ஒரு 50 வயசு பெண்கள் இப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என் கணவருக்கு நான் பூவும் பொட்டோட போறேன்னு கையெடுத்து வாழ்த்துருவாங்க. எங்க ஊர் போன சொல்றாங்க. போய் சேர்த்தலுக்கு என்ன பண்ற அப்படிங்கிறாங்க. அது போல கலஸ்தர காரகனுடைய சுக்கரன் வீட்டுல, சுக்கரன் நீசார வீட்டுல 7ஆம் அதிபதி தான் மனைவி பண்ண போயிடுவா. 7ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமானாலும் மனைவி பண்ண போயிடுவா. இதை எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து ஆயுள் காலம். என் பையன் சாதனுக்கு எவ்வளவு ஆயுள் இருக்குது? சனி தான் ஆயுள் காரகன். சனி கெடாம இருக்கணும். ராகுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டிகிரியில கூடாது, சந்தியில கூடாது, மிருத்தி பாகையில இருக்கக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெறக்கூடாது. சனி ஆயுளை கணிச்சா ஆயுள் தீர்க்கமா எத்தனை வயசுன்னு சொல்லலாம். இந்த ஆயுள் கணிக்கிறதுக்கு 100 விதி இருக்குதுங்க. 4வது திசை சனி திசையே வரக்கூடாதுன்னு பொதுவா பாடல்ல சொல்லிக்கிறாங்க. அந்த சனி 4வது திசையா வந்தா மேச லக்கணத்துக்கு 2, 7 மாரகாதிபதி. சுக்கிரன் கொல்ல மாட்டார். பரணி பூரம் போராட்டத்துல சனி இருந்து 4வது திசையா வந்தா சனி திசை முடிச்சிடும். அவன் முடிஞ்ச செத்தான். சனி சுக்கிரங்கால் இருக்கணும். அதே மாதிரி ரிஷ்பத்துக்கு 3, 8 சந்திரனும் குருவான். அந்த சிரராசிக்காரங்களுக்கு 3, 8 குழுவினுடைய நட்சத்திர சனி இருந்து சனி திசை தான் போட்டு திருப்பி 4வது திசை. உபயத்துக்கு 7, 11 குருவோட நட்சத்திரத்துல மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், குருதான் மாரகாதிபதி. சனி குருவோட நட்சத்திரத்துல இருந்து 4வது திசையா வந்தா சனி திசை அன்னைக்கு போட்டு தள்ளிவிடும். முடிஞ்சான். சரி, ஒரு திசை கொள்ளுது, ஒரு திசை நடக்குது. 3, 8, 12 ஒரு திசைக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டா மரணம் எடுத்துங்க. அடுத்தது 6வது திசை. ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை 3, 8, 12 தொடுதான் அந்த திசையில மரணத்தை கொடுத்துரும். சரி, 6வது திசை. இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களை சொல்லக்கூடாது. நான் ஆயுள் நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி. சித்திரை எனக்கு 6வது திசை. எனக்கு செவ்வாய் திசை. எனக்கு 6வது திசை செவ்வாய் 8ல இருந்தா நான் அந்த திசையில போட்டுன்னு போயிடுவேன். 8வது திசை எனக்கு 6வது வீட்டுல இருந்தா மரணம். 6வது திசை 8வது வீட்டுல இருந்தா மரணம். 8வது திசை 6வது வீட்டுல இருந்தா மரணம். நீங்க இது ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இந்த மாதிரி பலன் சொல்லணும். அது அடுத்தது, இப்ப சந்திரனுக்கு வச்சுங்க, சந்திரன் தான் தாய். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 4 ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. 3, 6, 8, 12 ராகுடன் கூடி சந்திரனுக்கு, சந்திரனோட ராகு சேர்ந்து 3, 6, 8, 12 சந்திரனோட ராகு சேர்ந்து இருந்து சந்திரன் திசையோ ராகு திசையோ இருந்தால் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிக்கான், பிசாசி பிடிச்சிக்கான், பில்லி சூனி வச்சிருப்பாங்க, செய்வன கோளாறு இருக்கும், திஷ்டிக சுத்தி போடுறாங்களா அதை பார்த்தா பயந்துக்குவாங்க, நைட்ல தூங்க மாட்டாங்க, வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும், உடம்பு குறைஞ்சிரும், நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல உணவு இருக்காது, நல்ல ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நான் ஒரு நம்பர் தரேன், நீ எல்லாமே போன் பண்ணி கேளுங்க. உக்காந்தாங்க பாரு, அம்மா, பொண்ணு, அப்பா 3 பேர் உக்காந்தாங்க. தம்பி சாதத்தை கொடுத்து நான் சொன்ன வார்த்தையை அந்த பையனோட அம்மாளுக்கு பேய் பிடிச்சிருக்கோம், பெசாசி பிடிச்சிருக்கோம், பில்லி சூனி வச்சிருப்பாங்க, திஷ்டி போட்ட காயை பார்த்து பயந்துருப்பா, அப்படி தூக்கம் இருக்காது, பயந்துகிட்டே இருக்கும், உடல் இழைச்சி போயிடுச்சு, ரொம்ப 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 உடம்புல டயர்டா இருக்கும், நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி 89 கிலோ இருந்தான், இப்ப 45 கிலோ தான் இருக்கிறச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ இறந்துடலாமான்னு பயம் வருமா, செத்துடலாம்னு பயம் வருமா. சந்திரன் ராகு 3, 6, 8, 12 இருந்து ராகு சந்திரன் கண்டிப்பா நடக்கும், அல்லது ஜாதகனையும் பாதிக்கும்.
அடுத்தது செவ்வாய் ராகு காலில் இருந்தாலும், ராகு செவ்வாய் காலில் இருந்தாலும் அந்த திசை புத்தி நடந்தா இந்த பேய் ஓட்டுறது, பாடம் போடுறது, இந்திரம் கட்டுறது, மசீதியில போய் மந்திரிச்சுக்கிறது, கோயில போய் பூசை பண்ணி இந்த தண்ணிய சாப்பிடு போச்சு இப்படின்னு சொல்றது, இது எல்லாமே நடக்குங்க. நான் சொன்னது எல்லாமே ஆமாதான் சொல்லிக்கிறாங்க. இதை அல்லாது போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன். யாருக்கு வேணுமே போன் பண்ணி கேளுங்க. சந்திர ராகு அம்மாளுக்கு 3, 6, 8 பண்ணல சொல்லுவேன். அம்மாளுக்கு சொல்லுவேன். செவ்வாய் ராகுகால், ராகு செவ்வாய் காலில் இருந்து இப்படி இருந்து திசைபதி நடந்தா அந்த ஜாதகங்களை பிடிச்சுங்க சொல்லுவேன். ஆனா இது அப்படியே சொல்லக்கூடாது. குரு பார்த்தா 50% குறைஞ்சு போயிடும். குரு பார்க்கலாம் குறையாது. லக்ன சுபர்கள் பார்த்தாலும் குறைஞ்சு போயிடும். இப்ப குரு பார்வை கோடி நன்மை சொல்றோம்ல, அதை விட லக்ன சுபருடைய பார்வை இன்னும் கோடிக்கு மேல 2 கோடி. மகர லக்கணத்துக்கு சுக்கிரன் ஒருவனே சுதர், அவர் பார்த்தா எல்லா தோஷம் நீங்கும். மேச லக்கணத்துக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை தீரும். ரிஷப லக்கணத்துக்கு சனி பார்த்தால் கோடி நன்மை தீரும். கடக லக்கணத்துக்கு செவ்வாய் பார்த்தால் கோடி நன்மை தீரும். துலா லக்கணத்துக்கு சனி பார்த்தால் கோடி நன்மை தீரும். பாக்கியாதிபதி, யோகாதிபதி, இதெல்லாம் ஒரு லக்கணத்துக்கு சுபர்னு சொன்னா ஒரு கேந்திரம், ஒரு திரியோணம் பெற்ற கிரகம் முழு சுபர் ஆயிடுவார். குருவோட 3 மடங்கு பவர் உண்டு. இப்படி ஆராய்ச்சி பண்ணி சோசியம் சொன்னா அவங்க ஆமானதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க நல்லா இருக்குதுங்க, நீங்க சொல்ல தப்பா இருக்கு சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்தாங்கன்னா அது பாயிண்ட் எடுத்து சொல்லணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்லிக்கணும். 2, 6, 10 தொடர்பு அப்படின்னா இந்த ஜாதகத்தை வச்சுக்கோங்க. 2, 6, 10 யாருக்கெல்லாம் இருக்குதா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். டைம் ஆச்சுங்களா? இப்படி இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி எடுத்து பார்த்து சொல்லணும். அப்ப இந்த மாதிரி இப்ப கிரகத்தை எடுக்கணும். லக்னவாரியா கிரகங்களை பிரிச்சுக்கணும். இப்ப நான் மத்தவங்களை யாரையுமே நான் குறை சொல்லல. 9 கோள்களுமே தீமையும் செய்யுங்க, நல்லது செய்யுங்க. இப்ப மீன லக்கணம் கொடிய பாவி சுக்கிரன் கெடுதலை செஞ்சு விடுவாரா? கெடுதலை செஞ்சு விடுவாரா? செய்ய மாட்டாருங்க. சுக்கிரனும் சூரியனும் மீன லக்கணத்துக்கு நட்சத்திர பெரிய பெற்றா அவங்கள போல ராட்சியத்தை கொடுக்க யாருமே இல்லை உலகத்துல. நான் சொல்றேங்க, எனக்கு அத்தோட தரேன், பேரோட தரேன். வையப்பன் மலை ஏன் பேர் கொண்ட விஜயன் சேர்மேன், அவர் மீன லக்கணம். இருங்க நான் சொல்றேன், வையப்பன் மலை சேர்மேன் ஏன் பேர் கொண்ட விஜயன், அவர் மீன லக்கணம். சுக்கரன் சூரியன் நட்சத்திர பெரிய இருந்தேன். நான் சொன்னேன் நீ சுயாசன் என்ன சொல்லிட்டு சொன்னேன். அவர் சொன்னார் நான் அண்ணா திமுகனையும் நான் சுயாசன் சேவிச்சுட்டார். அப்ப மீன லக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் கெட்டவரா? 3, 8 கெட்டவரா? கெடுதல்ல. 3, 6 குறையோட பரிவர்த்தனை பண்ண நட்சத்திர பரிவர்த்தனை. 2ல சுக்கரன் கார்த்திகை 1ஆம் பாதம், சூரியன் பரணி கால 1ஆம் பாதத்துல. அப்ப அம்சத்துல ஆட்சி பெறாங்க. ரொம்ப அவன் போட்டி பந்தயத்துல சேர்த்து விடுவார். அப்ப மீன லக்கணத்துக்கு சுக்கரன் கெட்டவரே இருக்கக்கூடாது. மீன லக்கணத்துக்கு நல்லவர் தானே செவ்வாய், பாக்கியாதிபதி தானே, குரு லக்கணாதிபதி தானே. 2 பேரும் கெட்டு போயிட்டாங்களா? பலமா இருக்கான்னு பாக்கணும். அவங்க 12ல இருந்து அவங்க நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போனா 2மே கெடுதல் தான். பஞ்சம் பரதேசி ஊரோட்டு ஓடி போயிடுவாங்க. 9 கோள்களுமே நல்ல கோள்கள், 9 கோள்களுமே கெட்ட கோள்கள். கெட்டதா நல்லதான்னு சோசியக்கிறதா கண்டுபிடிக்கணும். இருக்கு சார், நின்ற நட்சத்திராதிபதி தாங்க பலன். நின்ற நட்சத்திராதிபதி தான் பலன். அது கெட்ட கிரகமா தானா நல்ல கிரகமா தானா? துலா லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அது பொதுவா சொல்றாங்க 8, 12ல இல்லாமல் வேறு எங்க இருந்தாலும் அவரை 6 அசைக்கு கூட பார்க்க முடியாது. அது நல்லதே செய்வார். ஆனா சூரியனோட அஸ்தங்கம் இல்லாததுதான். 3 பாயிண்ட் எடுத்துக்கங்க. துலா லக்கணத்துக்கு 8, 12ல இருக்கக்கூடாது, சூரியனோட அஸ்தங்கம் பெறக்கூடாது. மீதி எந்த கிரகம் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அவர் ஒண்ணு அசைக்கு பார்க்க முடியாது. அப்ப நல்லதே செய்வார். அப்ப ஒரு பாப கிரகம் துலா லக்கணத்துக்கு யோகாதிபதியா மாறி 3, 8, 12 இல்லாம சூரியனோட அஸ்தங்கம் இல்லாம இருந்த நன்மை செய்யறார். சரி, டைம் சொல்லிட்டாரு. பேஸ்புக்ல கரெக்டா சொன்னாரு. ஒவ்வொருத்தருக்கு 20 25 நிமிஷம் பேசும்போது குரு கேட்க கூடாது. அதனுடைய சட்டத்திட்டத்தை மதிச்சு
சத்தியோடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய உரையை இதோட முடிச்சு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.